ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பாஸ்தா பீஸா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து 1/4 கப் அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணி எடுத்திருக்கேன். விரலை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா வெதுவெதுப்பாக இருக்கணும். ரொம்ப ஹீட்டாக இருந்தது அப்படின்னா ஈஸ்ட் வந்து செத்துடும். அதனால வெதுவெதுப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். இப்போது இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஈஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. ஈஸ்ட்டை சேர்த்த பிறகு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. இப்போது இதை வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், ஈஸ்ட் வந்து நல்லா பொங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம இதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சர்க்கரை, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து டிசானோட எக்ஸ்ட்ரா விர்ஜின் ஆலிவ் ஆயில் சேர்த்துருக்கேன். இப்போது இந்த மாவை வந்து நம்ம எடுத்து கிச்சன் கவுண்டரில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாவு வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் நல்லா பிசைஞ்சாச்சு. இதை வந்து நம்ம இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த பவுலில் அடியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயை வந்து இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுருங்க. இப்போ இந்த மாவு வந்து நம்ம மேலே வச்சிடலாம். இந்த மாவு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெயை வந்து அப்ளை பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு மாவு காயாமல் இருக்கும். இப்போது இதை வந்து ஒரு 2 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட மாவு வந்து நல்லா டபுள் ஆகிடுச்சு. இதை வந்து நல்லா அழுத்தி விட்டுறலாம். இதை வந்து நம்ம ரவுண்ட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்ததாக நம்மளோட கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக கார்ன்மீல் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கார்ன்மீல் இல்லை அப்படின்னா நம்ம வந்து மைதா மாவை கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்துடுங்க. இதை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் வச்சிடலாம். இதில் ஒரு ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுக்கோங்க. இது மேலே நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்சா சாஸ் வந்து ஊற்றிக்கலாம். இதை வந்து நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதை வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற அவனில் 250 டிகிரி செல்சியஸில் 5 to 7 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அவனை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை வந்து உள்ளே வச்சிடலாம். மிடில் ரேக்கில் வச்சுக்கோங்க. பாட்டம் ராட் மட்டும் ஆனில் வச்சுக்கோங்க. இதை வந்து ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பாஸ்தாவை வந்து குக் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவுக்கு பாஸ்தா சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி டிசானோட பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 7 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், பாஸ்தா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதில் உள்ள தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாம். பாஸ்தா குக் ஆகிட்டு இருக்க சமயத்தில் நம்ம வந்து க்ரீமி டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மயோனைஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பீட்சா சாஸ் வந்து சேர்த்துக்கலாம்.
1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்துடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட க்ரீமி டொமேட்டோ சாஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவில் சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த சாஸை எடுத்து நம்ம வந்து இந்த பாஸ்தாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளவுதான், நம்மளோட பாஸ்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்மளோட பீட்சா பேஸும் வந்து நல்லா குக் ஆகி எடுத்து வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், நான் வந்து பீட்சா பேஸை ஒரு 6 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் மேலே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பீட்சா சாஸ் சேர்த்துக்கலாம். இந்த பீட்சா சாஸ் ரெசிபி வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவை சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு மேலே வைக்கிறதுக்கு நான் க்ரீன், எல்லோ, ரெட் கலர் கேப்சிகம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இதுக்கு மேலே வச்சிடலாம். இப்போது இதுக்கு மேலே நம்ம கொஞ்சமாக மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் வந்து சேர்த்துடலாம். இதுக்கு மேலே நம்ம மொசரல்லா சீஸ் வந்து போட்டுக்கலாம். நான் வந்து சீஸை இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேன். இதை வந்து இந்த மாதிரி மேலே தூவி விட்டுக்கோங்க. சீஸை வந்து இந்த மாதிரி சேர்த்த பிறகு மேலே வந்து கொஞ்சமாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீமி டொமேட்டோ சாஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு 5 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்சாவை வந்து மிடில் ரேக்கில் வச்சுருங்க. 250 டிகிரி செல்சியஸில் டாப் அண்ட் பாட்டம் ஹீட்டிங் எலமெண்ட் ஆனில் வச்சு 5 மினிட்ஸ் வந்து நம்ம பேக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட பீட்சா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த பீட்சா ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.